உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைல் வெங்காய கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப சட்னி வதக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சு அதுல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி நல்லெண்ணெயில செஞ்சாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால நல்ல கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கும்போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க. அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப மிளகாய் வந்து கலர் மாறாம நல்லா கொஞ்சம் அந்த உப்பி வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜ் வந்தா சரியா இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது இப்ப இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும். இப்ப நம்ம இந்த ஜீரகம், கடுகு, வெந்தயம், மிளகாய் எல்லாத்தையும் ஒரு தட்டுல எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஆற வச்சுருங்க. இப்ப அதே பேன்ல இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. இப்ப 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் வெந்து அரைக்கும் போது தான் டேஸ்ட் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லாவே இதை வதக்குங்க. இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சாதான் இந்த சட்னி நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்காதீங்க, அப்பதான் இது நல்லா இருக்கும். இந்த அளவு வதங்கினதும் நான் ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி போதும் இதுக்கு. இப்போ அதுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழைவா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கறதுக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும்ல, அதனால இந்த மாதிரி வதக்கிக்கங்க. இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அரைக்கும் போது. இப்போ அதுவும் நல்லா ஆற வச்சுட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சி ஜாரில் இந்த மிளகாவும் இந்த ஜீரகம் இதெல்லாம் மஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றாம பொடிச்சு எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா சரியா இருக்கும். இப்போ இதில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து சாதத்துல போட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இதை இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு திக்கா இருந்தாதான், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு திக்கா இருந்தாதான் நம்மளுக்கு சாதத்துல போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இப்ப இதை நம்ம தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நல்லா 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆனால் எப்போதும் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்பதான் இந்த சட்னி டேஸ்ட் இருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுருங்க. இந்த தாளிப்பு வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது நம்ம தாளிக்காம சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தாளிச்சு நல்லா வதக்கி சாப்பிடும்போது தான் சாதத்திலலாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாது, ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவு பொரிஞ்சதும் இதில் ஒரு 5-6 பூண்டு பல்லு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா வதங்கும் போதே அது வெந்துடும். அந்த பூண்டு அந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. இது போட்டு தாளித்து போடும்போது நல்ல வாசமாக நல்லா இருக்கும். இப்போ அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கின பிறகு இந்த சட்னியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம். இது சாதத்துல போட்டு சாப்பிடும்போது ஒரு வடகமோ ஒரு முட்டையோ வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி.
ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்கு கொஞ்சம் இப்ப பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து இப்ப நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா இந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் அதுல இறங்குற அளவுக்கு அப்படி கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுதுன்னா இன்னும் நீங்க ஊத்திக்கோங்க தாராளமா. இது நல்ல இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஒரு 2 மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. காரமும் உப்பும் உங்களுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு. இப்ப நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.